2026 தேர்தலில் யார் வருவான்னு எதிர்பார்க்குறீங்க? மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி வரணும் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவருடைய ஆட்சியில் தான் நிறையா திட்டங்கள் விவசாயிகளுக்கு குடியமர்த்தா பணி, அதேமாரி வந்து நம்ம கடலூருக்கு முன்னாள் அமைச்சர் வந்து தேவனாம்பரத்தில் தூண்டில் வளைவு திட்டம், இந்த கஸ்டம்ஸ் ரோடு, அப்புறம் நிறைய பாலங்கள், லேப்டாப்பு, இது திருமண உதவித்தொகை, ஸ்கூட்டி கொடுத்தாங்க, ஊனமுற்றவர்களுக்கு எவ்வளோ சலுகைகள் கொடுத்தாங்க. அதேமாதிரி வீடு வந்து தானே வீடு, பசுமை வீடு, ஐஓவி வீடுன்னு 3 விதமான வீடு கொடுத்தாங்க. இப்போ இந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்து வீடே அதிகம் கொடுக்கல, எந்த திட்டமும் செய்யலை. இன்றைக்கி 5 லட்சம் கோடி வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இது அன்றைக்கி வந்து எடப்பாடியார் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்தில் எல்லா ஆண்ட முதலமைச்சருக்கெல்லாம் 4 லட்சம் கோடி வரலும் தான் கடன் இருந்தது. இன்றைக்கி எல்லா முதல்வரும் வச்ச கடனை விட 5 வருஷத்தில் இன்றைக்கி 10 லட்சம் கோடி ஆக்கி வச்சுருக்காரு. 10 லட்சம் கோடி ஆக்கி வச்சுருக்காரு. ஆனால் அந்த கொரோனா பீரியட்லேயும் நம்ம எடப்பாடியாருடைய ஆட்சியில் ஒரு மின் கட்டண வரி, வீட்டு வரி, கான் வரி இதெல்லாம் வாங்கவே இல்லை. வருமானமே இல்லாத போது கூட ஆட்சி சிறப்பாக நடத்தினார். புரியுதுங்களா? அப்பையும் அந்த வந்து புதுசாக வந்து பொங்கலுக்கு 1000 ரூபாய், அதுக்கப்புறம் 2500, பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கி பெண்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது. அதேமாதிரி பாதுகாப்பே கிடையாது. சிறுமியிலேருந்து வயசானவங்க பாட்டி வரலும் தனிமையாக ஒரு பெண் நடக்க முடியல. இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்தால்தான், நம்ம எடப்பாடியார் ஆட்சி வந்தால்தான் இந்த மாண்புமிகு எங்கள் கடலூரில் எங்கள் வெற்றி பெற்ற வேட்பாளர் MC எங்கள் அண்ணார் அவர்கள், முன்னாள் தொழில்துறை அமைச்சர் அவர்கள், அவங்க வந்தால் தான் கடலூருக்கு நல்லா செய்வாங்க. அதே மாதிரி எடப்பாடி ஆட்சி வந்தால்தான் தமிழகத்தை காக்க முடியும். வேற திமுக ஆட்சி வந்தால் சுடுகாடாக தான் ஆகும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.